பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோகஞான சித்த ராஜகுரு சரணம். நாளைக்கு சித்திரை 1. இந்த சித்திரையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், சித்திரையில் பிறந்தவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை கபில் முனிவர் காட்டி கொடுத்துருக்காரு. கபில் முனிவர் அப்படிங்கிறது யாருன்னா, கபீரின் அப்படிங்கிறவர். அந்த முனிவருடைய பேர் கபீரின். ஆனால் காலப்போக்கில் கபில் முனிவர் அப்படின்ட்டு எல்லாருமே சூடப்பட்டது. அதே மாதிரி ரிஷிகளாலும் மகான்களாலும் யோகிகளாலும் ஞானிகளாலும் அதே மாதிரி மாணிக்க வாசகர், ஔவையார், காரைக்கால் அம்மையார், ஆழ்வார்கள், இப்படி மகான்கள் எல்லாருக்குரிய ஒரு அற்புதம் என்னென்னா, இந்த நாள்கள், அந்த சித்திரை மாதங்கள்ங்கிறது இறைவனுடைய கண்கள் விழிப்புணர்வுள்ள நாட்கள். அதில் ஒவ்வொரு மனிதனுக்கு எந்த மாதிரியெல்லாம் நிகழ்ச்சி ஆகும், மனிதன்களை தன்னை தானே காப்பாற்றக்கூடிய சக்தி எப்படியெல்லாம் பிரவேசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சிறு கதையை ஒன்று சொல்கிறேன் நான். கபில் முனிவர் இந்த பிரகான்னு சொல்லுவாங்க, சங்கமம் உள்ளது, கங்கா, யமுனா, சரஸ்வதி, அப்புறம் சொல்லிட்டு அந்த பிரகா அப்படின்றது தான் முனிவர்கள்லாம் கூடக்கூடிய இடங்கள், தியானங்கள், தவங்கள் கூடக்கூடிய இடங்கள். அந்த இடங்களில் தவங்கள் மேற்கொண்டால் நம்ம நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும். அப்படிங்கும்போது ஒரு முறை கபில் முனிவர் தவங்களை மேற்கொள்ளும் போது அங்கே கூட்டம் கூடிடுது. அப்போ கூடும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் மந்திர உபதேசமும் வாழ்க்கையிலுடைய சூட்சும ரகசியங்களையும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அந்த காலத்தில் மன்னர் வலம் வருவார். அப்படி வரும்போது இந்த கபில் முனிவரை பார்த்து, உங்களுடைய இது புகழை நான் இதுவரையும் பார்த்துருக்கேன், ஆனால் நான் கண்ணால் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ மன்னரும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நதியில் ஒரு ரொம்ப அழகான ஒரு குழந்தையோடைய ஒரு செத்த உடல் மிதந்து வருது. அப்போ மன்னர் இப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒருத்தவங்களுக்கு சக்தி இருக்குன்னா அதை சோதித்து பார்க்கணும். யாராக இருந்தாலும் சோதிக்கிறது ஒன்றும் இல்லை, அவங்கள உண்மைதானா அப்படின்னு நிர்ணயிக்கிறது அப்போ மன்னர் ஆட்சியில் இருந்துச்சு. இப்போல்லாம் யாரோ என்னென்னமோ இது பண்ணுறாங்க. ஆனால் நான்லாம் நான் இந்த பூத உடலை கொண்டு செயல்பட்டுருக்கேன்னா நான் சோதிக்கிறதுக்கும் நான் உள்பட்டு வர்றதுக்கு நான் தயாரான நிலையில் இருக்கேன். அந்த காலத்தில் மாதிரி தான் அந்த காலத்தில் முனிமார்களும் ரிஷிமார்களும் மகான்மார்களும் பஞ்சபூதங்கள் கொண்டு பஞ்சாத்திர மந்திரத்தை கொண்டு 5 குருமார்களுடைய ஆலோசனைகள், குருமார்களுடைய வழிகளை நான் பின்பற்றி வருகிறேன். அதுக்காகவும் இந்த கதை. அப்போ அந்த நதியில் அந்த தம்பியோடைய அந்த குழந்தையோடைய சடலம் மிதந்து வருது. அப்போ மன்னர் சொல்கிறாரு, கபில் முனிவருக்கு உண்மையான சக்தி இருக்குது அப்படின்னா இந்த தம்பியை நீங்கள் உயிர் பிழைச்சி காட்டணும், உயிர் உண்டாக்கி காட்டணும்னு சொல்லணும். வேறு இறந்தவரை யாரும் உயிர் உண்டாக்குறதுக்கு ஈசனுக்கே அதிகாரம் கிடையாது. ஆனால் கபில் முனிவர் என்ன செய்கிறாரு, என்னை காலத்தின் கட்டாயத்துக்கு நான் உள்பட்டுட்டேன், அதனால் தயவுசெய்து அந்த குழந்தைய நான் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவர் கூப்பிட்றாரு அந்த தம்பி குழந்தைய, சிறு பிள்ளையே என் அருகில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த குழந்தை இவர் கிட்டக்கு வரும்போது, கரைக்கிட்ட வரும்போது இவர் அப்போ இவர் சொல்கிறார், இந்த குழந்தை தான் வருங்காலத்தில் பெரிய யோகி, ஞானியாக வரக்கூடிய, ஞானி யோகியாக வரக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலகிரியன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த குழந்தைக்கு பேர் சூட்டி அந்த குழந்தைய உயிர் பிழைக்க வைக்கிறார். அப்படியே அந்த குழந்தை உயிர் பிழைச்சி வரப்போகிறோம். அப்போ மன்னர் கபிலகிரிங்கிற மன்னரை, இவரை கபில் முனிவரை அன்றைக்கி தான் காலப்போக்கில் கபில் முனிவருங்கிற சேர்த்து அவருடைய உண்மையான பக்தியும் தவத்தையும் கண்டு ரொம்ப மெச்சி அந்த மன்னரே அந்த இடத்துல கபில் முனிவருக்கு ஆலயங்களை கட்டி கொடுக்குறாரு. இப்போவும் பிரேகான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கங்கா, யமுனா, நர்மதா, திரிவேணி சங்கமம்ங்கக்கூடிய அந்த ஆற்றின் முனையில் இந்த கோயில் இருக்கிறது. அதுவும் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம காலையில் கண் விழிக்கும்போது, கண் திறக்கும்போது ஒரு கண்ணாடி வச்சுக்கிறணும். அதில் நல்லா
வாசனை திரவியங்கள் நிரப்பி நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். விடிய கருக்கில் காலையில் அது நம்ம எந்திரிச்சு அது முகத்தில் பார்க்கும்போது தாமரைகள், செல்வங்கள், செலவ நோட்டு, பணங்கள், அதுகளுடைய முகங்கள் எல்லாம் முழிக்கணும். என்ன நம்ம குடும்பத்துக்கு தேவைகள், கடையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதை வந்து மனப்பூர்வமாக பூரிப்போட சந்தோஷத்தோட நம்ம முகத்தை பார்த்து அந்த கபில் முனிவர் சொல்வதை போல செத்து சடலமாக வரக்கூடிய சடலத்துக்கே உயிர் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல் அதுன்னா இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் அந்த தெய்வீக நிகழ்வு நிகழும்போது ஒரு உயிர் பிரிந்த சடலத்துக்கு உயிர் கொடுக்கும்போது நம் உயிரோடு ஒரு செயலுக்கு நம்ம உயிர் கொடுக்க முடியும். நம் முன்னேற்றத்துக்கு நம்மளே வழிகாட்ட முடியும். நமக்கு அந்த தெய்வீக ஆற்றல் இருக்குது. ஒரு மனிதன் துன்பப்பட்டு அவன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து பக்தி நெறிக்கு அப்புறம் வந்து யோகி ஞானி ஆகி மகானாகி அவன் தவ புதல்வனாகி அவனே கடவுள் ஆகிறான். அவன் வந்து முத்தி அடைந்த பிறகு எதற்கும் நம்ம தயாரான நிலையில் வரும்போது. அதே மாதிரி சித்தர்களில் வந்து சாகா கலைகளே வென்றவர்கள். ஆனால் அவங்க போதுங்கிற நிலைமைக்கு வரும்போது தான் தன்னுடைய உயிரை வந்து பிரித்து கொள்வாங்க. அதான் தியான நிலையில் தவத்தை அடைந்து தவத்தில் இருந்து சிவத்தை அடையக்கூடிய இடத்தை பிடிக்கும்போது எத்தனை ஸ்டார்கள் சொலிக்குதோ அத்தனை ஸ்டாரில் நம்மளும் ஒருவராக இருக்க வேணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த நிமிஷத்துல இருந்து நம்மளுடைய வெறும் பணம் சம்பாதிக்கிறோம், வாழ்க்கை வாழுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திக்கிறோம், இதே தான் நமக்கு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி சிறு வயதில் சாப்பிட்ட உணவை தான் மாற்றி மாற்றி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு தான் நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம் வலிசு. இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. கபில் முனிவர் நமக்கு வந்து காட்டி கொடுத்த ஒரு அற்புதம் மாதிரி அவர் வந்து இறந்த குழந்தையவே உயிர் பிழைக்க வச்சார். ஆனால் நம்ம வந்து இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்கள நம்ம உயிரோட காப்பாற்றலாம். அந்த சக்தி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தில் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதாவது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான நாள் இது. அந்த நாளை வந்து இறைவனுக்குரிய நாள் இது. இந்த நாட்களில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையில் இருக்கக்கூடிய மூத்த குழந்தை இருக்குது, கடைசி குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சில அற்புத சக்தி இருக்குது. அந்த சக்தியை பயன்படுத்துறதுக்கு இந்த காலையில் எழுந்திரிச்சு அந்த அற்புதமான ஒரு இதுகளெல்லாம் பார்த்து பொங்கலோ ஸ்வீட்டோ வச்சு எல்லாத்துக்கும் பகிர்ந்து ஒரு தீபாவளி தீபாவளி எப்படி கொண்டாடுவோம். இந்த நாளை எப்போவுமே நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து அதுமா எல்லா மக்களுக்கும் எல்லா துன்பங்களும் போய் எல்லாருடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறணும்னு என்னுடைய ஆசீர்வாதம். சகல சௌபாக்கியங்கள் பிராசிரஸ்து. சதா சதா சிவம். ஜெய் போலிநாத். ஹர ஹர மகாதேவ். சித்திரவேட்டர்.